பாருங்கம்மா, நான் வந்து 1 கப்பு தோசை மாவு எடுத்திருக்கேன். பாருங்கள், திக்காக இருக்குது. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 சிட்டிக்கு அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். இது கூடவே 1 கைப்பிடி அளவு பொடியை நறுக்கின வெங்காயம், கூடவே 1 கைப்பிடி அளவு தக்காளி. தக்காளி வந்து விதை எடுத்துட்டு இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிடணும். 1 கைப்பிடி அளவு தக்காளி, அதாவது பெரிய தக்காளி 1 தக்காளிமா, வெங்காயம் வந்து 2, 1 பச்சை மிளகா பொடியை நறுக்கினது, பொடியை நறுக்கின கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்மா. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் டிஃபனாகவும் கொடுக்கலாம், அதே மாதிரி ஈவினிங்கில் இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம போட்ட வெங்காயம்லாம் தனியாக போயிடும், மாவு தனியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு அடுப்புக்கு போகலாம். பாருங்கம்மா, தவா சூடானதும் எண்ணெய் வந்து அப்படியே ஊற்றாதீங்க. இந்த மாதிரி ஒரு துணியோ இல்லை ப்ரெஷ்ஷோ எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தேய்ச்சிடுங்க. பாருங்கம்மா, தவா சூடானதும் 1 கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. அதே போல் ஷேப் வரலன்னு கவலைப்படாதீங்க. ஷேப் வந்து ரொம்ப கரெக்டாக வராது இந்த தோசையில். எண்ணெய் எடுத்து இப்படி மேலே சேர்த்துருங்க. எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்து வரட்டுமா. பாருங்கம்மா, ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததும் இப்போ திருப்பி விடுங்க. அவ்வளோதாம்மா, ஒரு டிஃப்ரெண்ட்டான காலை உணவு ரெடி.